Dashing through the snow on a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. Fun it is to ride and sing the sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank and we got upset. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, the story I must tell. I went out on the slope, and on my back I fell. A gent was riding by in a one-horse open sleigh. He laughed to stare us frowningly, but quickly drove away. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. இப்பொழுதும் நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் நாம் யாரை தேடி போகிறோம்? பெங்களூரில் நடைபெற்ற திருச்சபை கூட்டம் ஒன்றில் என்னால தான் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தான் எல்லா பலனும் இருக்குது, நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்பது அல்ல பிரியமானவர்களே. உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய நம்மை வெறுத்து நம்முடைய செத்த கிரியைகள் ஒவ்வொன்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்மை நாமே வெறுத்து கர்த்தரை நோக்கி போகும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்களுக்காக வழங்குகிறோம். பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். சகலவித ஆறுதலின் தேவன் என்று கர்த்தரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சகல விதத்திலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 1:3 இதை நாம் பார்க்கிறோம். சகலவித ஆறுதலின் தேவன். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் நாம் யாரை தேடி போகிறோம்? ஆண்டவரை தேடிதான் ஓடுகிறோம் அல்லவா? கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அவர்தான் நமக்கு அனுகூலமான துணை என்று அவரை நோக்கி ஓடுகிறோம் அல்லவா? கர்த்தரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னும் 29ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவருமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன? நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அதைத்தான் பக்தன் சொல்லுகிறான், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறான். முதலாவது கர்த்தர் இந்த ஆத்மாவை தான் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுதுதான் நாம் மற்ற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று. எனக்கு அருமையானவர்களே, அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமா இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார்? நாம் லூக்கா 9:23 பார்க்கும் பொழுது,
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிலுவையை சுமந்து கொண்டு வருவதுதான் அந்த நுகம். பிரியமானவர்களே, அதை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா? இதை எப்படி நம்மால் செய்ய முடியும்? இயேசுவானவரே அதற்கு உதாரணமாக இருக்கிறார். நாம் வேதத்தில் பிலிப்பியர் 2:7-8 போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே இயேசுவானவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. சிலுவையை எடுக்கும் பொழுது நாம் நம்மையே வெறுத்து விட்டு நம்மையே தாழ்த்தி இந்த நுகத்தை நாம் சுமந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கிறார். என்னால தான் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தான் எல்லா பலனும் இருக்குது, நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்பது அல்ல. பிரியமானவர்களே, நம்மை வெறுத்து நம்முடைய செத்த கிரியைகள் ஒவ்வொன்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்மை நாமே வெறுத்து கர்த்தரை நோக்கி போகும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதை தான் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எரேமியா 6:16 பாருங்கள், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய தகப்பனார் சகோதரர் தினகரன் அவர்கள் மரித்த பிறகு கர்த்தரின் கணவரோடு கூட பேசினார். இதுவரைக்கும் உன்னுடைய தகப்பனார் வாழ்ந்து அநேகருக்கு தீர்க்கதரிசியாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் வரும் காலம் என்னுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. ஆகையினாலே உலகம் எங்கும் ஜனங்களை என்னுடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படுத்துவதற்காக அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்னிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக்கொடு, என்னுடைய வருகையை சந்திக்க அவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். இதை எப்படி செய்யலாம் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு நாள் தெளிவாக பேசினார். இந்த சென்னையிலே ஒரு ஜெபகோபுரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், 15 ஜெபகோபுரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உலகமெங்கும் ஜெபகோபுரத்தை நிறுவ வேண்டும். அங்கு ஜனங்கள் வந்து என்னுடைய வருகைக்காக தீர்க்க தரிசனமாக அவர்கள் வந்து ஜெபிக்க வேண்டும், அதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். அதன் பிறகுதான் எனக்கு அன்பானவர்களே, அநேக இடங்களிலே ஜெப கோபுரங்களை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். ஜனங்கள் அங்கு வந்து எவ்வளவு ஆறுதல் பெறுகிறார்கள். எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுத்திருக்கிறார், அவர்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அதெல்லாம் இன்று நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இன்னும் நாம் எவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பெரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எருசலேமிலே ஒரு ஜெப கோபுரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். போன வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலே ஜெருசலேம் ப்ரேயர் டவரை திறக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எங்களுக்கு அது ஒரு கனவு போல இருந்தது. எப்படி இது நடந்தது என்றே எங்களால் நம்ப முடியவில்லை. எருசலேம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு இடமாக இருக்கிறது, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கு உலகம் எங்கிலும் இருந்து ஜனங்கள் தீர்க்க தரிசனமாக என்னுடைய வருகைக்காக ஜெபிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நீ ஜெப வீரர்களை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்றைக்கும் நடந்து வருகிறது. பெரியமானவர்களே, இந்த ஜெப கோபுரம் அநேகருக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. அப்படித்தான் ஒரு
ஆட்டோ டிரைவர் வாடகைக்கு ஆட்டோவை எடுத்து ஓட்டி கொண்டிருந்தார். அவர் ஒரு முறை அப்படி மிகவும் மனவேதனையோடு ஓட்டி கொண்டிருந்த பொழுது கடன் பாரம், குடும்பத்திலே கஷ்டம், சாப்பாட்டிற்கு வழி இல்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு ஆட்டோவிலே பின்னால் சீட்டில் 2 பெண்கள் உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தாள். அவர்கள் சொன்னார்கள், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறோம், நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, என்ன செய்வது என்று ஒரு சகோதரி சொன்னார்கள். அப்பொழுது அடுத்த சகோதரி சொன்னார்கள், நம்ம பிரேட்டருக்கு ஏன் போகக்கூடாது, பக்கத்தில் தானே இருக்குது, போ, அங்கே கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னார்கள். இதை இந்த ஆட்டோ டிரைவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இவங்கெல்லாம் போகிறாங்களே, நம்ம ஏன் போகக்கூடாது, நம்ம பாரத்தையும் அவங்க போய் இறக்கி வைப்போம். இவருக்கு இயேசுவானவர் என்றால் யார் என்றே தெரியாது. இவரும் பின்னாலேயே போனார். 2 சகோதரிகளும் நேர போய் ஜெபகோபுரத்தில் இருக்கிற சாப்பலில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். இவரும் பின்னாலே போய் நின்று கொண்டு வாசல் பக்கத்தில் நின்று கொண்டு இயேசுவானுடைய படம் அங்கே இருக்கிறது, அதை பார்த்து, இயேசுவே, நீர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் எனக்கும் ஏதாவது செய்ய மாட்டீரா, எனக்கும் ஏதாவது செய்யும். அவ்வளோதான் அவருடைய ஜெபம். அவருக்கு ஜெபம் என்றால் என்ன என்று கூட தெரியவில்லை. சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார். ஒய்ஃபு குழந்தைய வச்சு நம்மளால் காப்பாற்ற முடியல, என்னடா வாழ்க்கை இது, சாகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி முடிவு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஒரு ஆட்டோவை ஓட்டுறேன். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணு அவங்க அம்மாவும் வர்றாங்க வண்டியில், பவர் ஹவுஸுக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ அவர் வலிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்லுது, ஏண்டி மூத்த பிள்ளையே செத்து போனவனை பழக்க வச்சுட்டு சீசஸ் காலில் கூப்பிட்டு போய் நம்ம சீசஸ் கால் போனால் எல்லாம் சரியாயிரு, நீ கவலைப்படாத போ அப்படின்னு போயிடுச்சு. நீங்கள் இந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டு அப்போ சொல்லும் போது நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மனசு மாதிரி உட்காந்துருந்தாங்களா, ஆட்டோ வந்தாங்க, குழந்தை பிரசவத்துக்கு ஏற்றிருக்காங்க. அவங்க பேசிட்டு வர்றாங்க. நான் அதோட போய் இறக்கி விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், மனசு சரியில்லை, வா ஜீசஸ் காலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட தடவை சவாரி வந்துட்டு அங்கேயே உக்காந்தேன். அப்போனா எனக்கு அந்த ஜீசஸ் கால் பற்றியே தெரியாது. அதோட வந்தேன், கீழே ஜெபம் பண்ணேன், மேலே ரூமில் ஜெபம் பண்ணாங்க. ஒரு அம்மா பயங்கரமாக ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பயங்கரமாக எழுதி. எங்கே வந்தீங்க ஜீசஸ் கால்ஸ்க்கு? கீழே அந்த சாப்பலுக்கு. ஆமாம், இது பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு வந்தேன். அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க, அழுது பயங்கரமாக ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம்னா சொல்ல முடியாத கஷ்டம். இன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னா அன்றைக்கி நைட்டே பையன் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவான். 5 வருஷமாக 45,000 ரூபா கடனுக்கு 2,600 ரூபா 5 வருஷமாக வட்டி கட்டியிருக்கேன். வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டுறாங்க. அப்படி கட்டி முடிச்சு நகை போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச டைமிங்கில் தான் இங்கே வந்தது. கடைசி அந்த மேட்டு நடந்ததோட நேரம் வந்தேன், ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, அன்றைக்கு நாள் முழுவதும் நிறைய பேர் சவாரி அவருக்கு கிடைத்தது. அந்த பணத்தை வைத்து அவருடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து வந்தார். ஒரு நாள் திடீரென்று ஒருவர் ஏர்போர்ட்டிலிருந்து வருவதற்காக இவருடைய ஆட்டோவில் உட்கார்ந்து வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், அப்போ அவனை பார்த்தா பாவமாக இருக்குது, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கிறது, உனக்கு என்ன செய்யணும் சொல்லு என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு கடன் பாரமாக இருக்கிறது, வீட்டில் ஒரே கஷ்டம், என்ன செய்கிறது என்று தெரியல என்று சொன்னார். உடனே தன் கையில் இருந்த ரூபாவை எடுத்து அவர் கையில் கொடுத்தார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. அன்னைக்கு தேவைகள் வந்து ஒரு 2,500 ரூபா கம்பல்சரி கட்டி அவன் அசிங்கமாக போயிரு. அவன் வந்து ஆட்டோவுக்கு போயிட்டு சும்மா போயிட்டு வந்து இறங்கி அவர் பாட்டுக்கு 4,000 ரூபா கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். இந்த மனுஷன் யாரென்றே நமக்கு தெரியாது, எப்படி இவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று அன்றைக்கு வீட்டிற்கு போய் நல்ல குடும்பத்தினரோடு சாப்பிட்டு திருப்தியாக படுக்க போனார். அப்பொழுதுதான் நினைத்தார், நாம் ஆண்டவரை தேடி ஜெபகோபுரத்திற்கு போனோம் அல்லவா, அன்றிலிருந்து தானே நமக்கு இந்த ஆசீர்வாதம். முதல் நாள்
அந்த சகோதரிகளோடு போன பொழுது அவர் மனதிலே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வீட்டிலே ஒரே கஷ்டம், நம்ம இன்னைக்கு குடும்பமாக தற்கொலை செய்து செத்து போவோம் என்று தான் நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் அன்று இரவு சமாதானத்தோடு படுத்த பொழுதுதான் அவர் சொன்னார், நம்ம ஜெபகோபுரத்திற்கு போனதுனால்தான், ஆண்டவரை தேடினதுனால்தான் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபகோபுரத்திற்கு வர ஆரம்பித்தார். ஆண்டவர் இருக்கார், பார்த்துக்குருவார், வா ஜெபம் பண்ணுவான், போவோம் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு திருப்பி செவ்வாய்க்கிழமை அடுத்து அப்படியே வந்தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாச ஜெபம் அங்கு நடக்கும். தவறாமல் வந்து விடுவார். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்தபடியாக அதே மனுஷர், சிங்கப்பூரிலிருந்து வந்த மனுஷர், அடுத்த முறையும் 6 மாதம் கழித்து அதே ஆட்டோவில் ஏறினார். அவர் சொன்னார், அப்பா உன்னுடைய கஷ்டம் தீர்ந்ததா என்று சொன்னார். இவரும் தன் கதையெல்லாம் சொன்ன பொழுது, உனக்கு நான் ஒரு ஆட்டோ வாங்கி தருகிறேன் வா என்று கூட்டி கொண்டு போய் ஒரு புது ஆட்டோ அவருக்கு சொந்தமாக வாங்கி கொடுத்தார். இந்த சிங்கப்பூருக்காரவங்க போனவங்க 6 மாதம் சென்று திருப்பி வர்றாங்க. அந்த டேட்டில் வர்றாங்க, நான் ஏர்போர்ட் ஏற்ற போகிறேன். ஏர்போர்ட் ஏற்றி போனோன்னா வாடகை வண்டி தான் ஓட்டிகிட்டு போகிறேன். அவங்க என்னப்பா வண்டி ஆடுது அப்படின்னு. இல்லைப்பா வண்டி லேட் வாடகை இருக்குது, ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேறான், 150 ரூபா கலெக்ஷன் வாங்குறாங்க, கஷ்டமாக தான் பாருங்க. நேராக நீ ஹோட்டலில் போய் எனக்கு ரூம்னா போட வேணாம், நேராக விடு, வண்டி எங்கேடா கிடக்கு அப்படி கேட்டார். ராயப்பேட்டையில் இருக்குப்பா அப்படின்னு. நேராக போய் பேக்கை போட்டு ரூமுக்கு வெளியே வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு வண்டியை வாங்கி கொண்டு வந்து சாவி கையில் கொடுத்து வச்சுட்டாங்க. நான் இங்கு வருவதற்கு முன்பதாக ஜெபகோபுரத்திலே செய்தி கொடுத்த பொழுது இந்த சகோதரர் வந்து அருமையாக சாட்சி கொடுத்தார். கர்த்தர் இதே ஜெபகோபுரத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியாமல் இருந்த என்னை இன்றைக்கு எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார். என் குடும்பம் நன்றாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறோம், இப்பொழுது கடனே இல்லை என்று சொன்னார். சண்டை சச்சரவாக இருந்தால் எல்லாம் முடிஞ்சு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லலாம் பார்க்குறேன். ஆண்டவரே கூட்டிகிட்டு வர்றாரு இந்த வாரம் உள்ள. என்ன நான் வந்து இந்த 45,000 ரூபா கடனுக்கு ஒரு ஆள் 25,000 ரூபா வட்டியே வேணாப்பா, நீ வாரம் 1000 ரூபா எனக்கு கொடுத்தா போதும், ஃபஸ்ட்டு அவனுக்கு காசை கொடு அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக நான் கொடுத்துட்டு நம்ம வந்து சாட்சி சொல்லலாம் பார்த்தேன். இந்த வாரம் சாட்சி சொல்கிற மாதிரி வந்துட்டேன். எல்லா கடனையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அநேகம் 1000 பேரை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வருகிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது போல வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த அன்பு சகோதரர் நல்ல வழி எது என்று பார்த்து கேட்டு விசாரித்து ஜெபகோபுரத்திற்கு வந்தார். ஆண்டவரை தேடி வந்தார். அவருக்கு இன்றைக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 23:3 கர்த்தரின் மேய்ப்பர், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்று தாவீது அழகாக பாடுகிறான். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்ம கூட எங்கே போனோம் என்று தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்முடைய ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். 1 பேதுரு 2:25 வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தரே நம் ஆத்மாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை கண்ணும் கருத்துமாக கவனிக்கிற மெய்ப்பராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார். இவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் எவ்வளவு துதித்தாலும் போதாது பிரியமானவர்களே. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நம்முடைய கண்காணியாக இருக்கிறார். யாக்கோபு 1:21 அதை தான் பார்க்கிறோம். உங்கள் ஆத்துமாக்களை
ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரையும் தேடணும், ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 58:11 நாம் பார்க்கிறபடி கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிணமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஆத்மாவுக்கு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது, பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிற பெரிய வெகுமதியாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதுதான் நமக்கு ஆறுதல். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரலோக மன்னாவை ஒவ்வொரு நாளும் நமக்கு பெற்று 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 கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார் அல்லவா? இப்படியாக கர்த்தர் நம் ஆத்மாவை ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் இப்பொழுது முழு ஆறுதலையும் பெரும்படியாக கர்த்தரிடத்திலே ஓடி வருவோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை இப்பொழுதும் ஆட்கொள்வார், ஆட்கொள்வார். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. ஆண்டவரே, தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புவீராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரே அதை செய்யும்படியாக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தையும் இப்பொழுது நிரப்பும்படியாக ஆண்டவரே நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் சுவாமி, நீர் வாரும் அப்பா. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா, மனதார ஆண்டவரை துதிப்போமா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஆண்டவர் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். உடைந்த குடும்பங்களை கட்டுகிறவராக இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டும் என்று கதறி அழுகிற அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus, thank you Jesus. அப்பா, ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக, நிரப்புவீராக. இப்படி ஆறுதல்கள், இப்படி ஆறுதல்கள் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நீதி நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். மார்போடு அணைக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அனைவரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா, துதிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம்ப்பா, நீரே எங்களுக்கு எல்லாம். நம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் ஆண்டவரே நம்முடைய அக்கினி கொழுந்து விட்டு எறிவதாக, எறிவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் ஆண்டவரே 2 மடங்கு கூட்டி தருவீராக, கூட்டி தருவீராக, கூட்டி தருவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் இறங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். ஸ்தோத்திரம் அப்பா.
ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய மனதுருக்கத்தை இங்கு வைத்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரக்கம் இங்கு இருக்கிறதப்பா. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இங்கு இருக்கிறது, இங்கு இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாகவே இருப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.